ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்றைக்கி 1 கிலோ ரைஸில் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எடுத்து ஊற வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மல்லித்தலை, புதினா தலை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், டேஸ்ட்டுக்காக சீரகத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்து பட்டை. அதுக்கடுத்தா பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கோம். 3/4 கிலோ கறி எடுத்துருக்கோம். இதான் நமக்கு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். சரிங்களா? நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். சரிங்களா? எண்ணெயை நல்லா காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சு கரண்டியால் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கசகசப்பட்டையை போடுங்க. கசகசப்பட்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியாக அரைச்சி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா கிரேவியாக மாறும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுங்க. அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு கிரேவி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் புதினா மல்லித்தலையை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கறியை கழுவி வச்சுருக்கோம். அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே பாத்திரத்தில் 1.5 அளவு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. அளந்து ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பாதி அளவு லெமன் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா கலந்து விட்டு அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை பாத்திரத்தால் நல்லா மூடி வச்சிடணும். வச்சு ஒரு 1 மணி நேரம் அதை தம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நல்லா கிளறி விட்டுறணும். ஏன்னா தம் போட்டதுனால கிரேவிலாம் அடியில் இருக்கும். ஸோ பிரியாணி ரெடி.